வைஸ்டோனுக்கு வந்து மேலே போய் சாப்பிட போகிறோம். இது என்னதுக்காக என்ன சொல்லுங்கப்பா? மிச்சரை எடுத்துட்டு போறதுக்கு. சூடாக தான் இருக்கு. உடனே கொண்டு வந்தா ஒரு ஜூஸ் தான் உங்களுக்கு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு 2 பேரும் வெளிக்கிட்டு நிற்கிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முடுப்புகளும் தைக்கணும், அதுக்கு துணியும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி தான் நாங்கள் வெளிக்கிட்டு நிற்கிறோம். அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. நான் வலிக்கிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறது தானே, அவர் வந்து பைக் கழுவுறதுலேயே பிஸியாக இருக்கிறேன். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 மணிக்கு போகணும்னு சொன்னால் அவர் பைக்கெல்லாம் கழுவி வர இப்படி 3:30 ஆகிடும். அதனால நாங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்றீங்க? நான் வலிக்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகுது. போமா போம் வாங்க துடைங்க. சீரியஸா கோவம் வராம, எனக்கு கோவத்தை வர வைக்காம. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், கிளிநொச்சி கரடிபோக்கு சந்தைக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற வைஸ்டோனுக்கு சாப்பிட வந்திருக்கிறோம். மேலுக்கு தான் சாப்பிட போகணும். ஆனால் கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்கரி ஸ்வீட் ஐட்டங்களெல்லாம் போட்டு ஒரு டீ ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே போனால் டீ குடிக்கலாம். மற்றது இங்கே கீழுக்கு பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது. வாகனங்கள் பைக்கெல்லாம் விடலாம். இந்த பாருங்கள், இங்கே இடப்பக்கம் இருக்கிற அந்த கண்ணாடி கங்கால் இருக்கிறது தான் வந்து டீ ஷாப். எங்களோட பேக்கரி ஐட்டங்கள், பான் பனிஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பைக் பார்க் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வசதியாக இருக்குது. மற்றது எனக்கு முன்னுக்கு அவசரமாக ஒரு ஆள் போய் நிற்குது சாப்பிட்றதுக்காக. வாங்க வீடியோவில் அழகாக ஆட்டுறேன். படியில் நிற்குது, வெயிட் பண்ணி கொண்டு வரலாம். மேலே போய் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறீங்க? அங்கே போயிட்டு மெனு கார்டு பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். போங்க, கதை திறக்கும். உங்களை வர வச்சுக்கோ. கூட்டி கொண்டு வந்துட்டு ஜூஸை மட்டும் வாங்கி தந்தா என்ன செய்வீங்க? கேடி பாவம். சொல்லுங்க எங்க வந்திருக்கீங்க? கடைக்கோன் சொன்னாங்க. இங்க நாங்க சாப்பிட வந்தது வேறு சரியா, இங்க ஒப்பர் போகுதுன்னு ஒரு ஆள் வாயின்னு வந்து ஓமண்டுது. அப்ப அது வந்து 3900 ரூபாயா. எனக்கு அந்த அளவுக்கு காசு கொடுத்து சாப்பிடணுமான்னு ஒரு ஹெல்த்தி ஃபீலிங் தான் இருக்கு. அதனால மிச்ச சாப்பாடு சாப்பிட்டு வச்சேன். மிச்சம் சாப்பிட்டு போங்க. அதுதான் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் இங்கே ட்ரீ வச்சிருக்கு பார்த்தீங்களா? அது அங்கே இருக்கு. இதுக்கும் காசா? தண்ணி பதில் காசு. மற்றது இங்கே இன்னொன்று போட்டுருக்கு பார்த்தீங்களா? இது அடிஷ்னல் ரெஸ்டாரண்ட் பசிக்குதா? வருங்க, தருவாங்க, அவசரப்படாங்க. வரட்டும். அதே பார்த்து வந்துருக்குறீங்க. இல்லாட்டி அடுத்த சாப்பாடை பார்க்குறீங்களா?
அவங்களே ஆர்டர் பண்ணி மணித்தியால கணக்கு தான் வந்துருக்கு. இந்த தருவாங்க நீ ஆஃபர் என்ன போட்டு வச்சிருக்காங்க. பழைய சோறு ஆஃபர் இல்லையா? பழைய சோறு ஆஃபர் இல்லையா? பழைய சோறு ஆஃபர் இல்லை தானே. எல்லாருக்கும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வீடாகாது. என்ன செய்து கொண்டிருக்கீங்க? நீங்க இப்போ ஒரு கட்டம் சொல்லுவீங்க தெரியுமா? இப்போ ஒரு கட்டம் ஒன்று சொல்லுவீங்க. இப்ப பசிக்கு இது தண்ணி குடிக்க போறேன்னு சொல்றீங்க தானே. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வேணாம், தண்ணி குடிச்சா சாப்பிடலாம். அதை விட கூல் தண்ணி. என்னப்பா 10 நாள் சாப்பிடாத மாதிரி தண்ணி குடிக்கிறீங்க? ஒரு மனுஷர் போய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு தண்ணி காசு. உண்மையா இது நல்ல பழக்கம் தான். தண்ணி ஊத்தினா நாங்களே கிளீன் பண்ணி விடுறது. அதுதான் இல்ல. இது என்னதுக்காக சொல்லுங்க பாப்பா? மிச்சத்தை எடுத்துட்டு போறது. நான் பேக் கொண்டு வந்திருக்கேன். பிறகு என்னன்னு சொல்லுங்க பாப்பா? எவ்வளவு சொல்லுங்க? 3900 ரூபான்னு சொன்னவே. நாங்கள் ரெண்டு ஃபுட்டு என்ன வேணும்னாலும் ஆர்டர் பண்ணலாமா? சிக்கன் சூப்பும் சிக்கன் 65 தரணும்னு சொன்னவே. 3900 ரூபா. ரெண்டு ஜூஸ். அது ஆஃபர் போதா? 3900. அதுக்கு 2 சிக்கன் சூப், சிக்கன் 65 ஒரு டிஷ். நாங்கள் 2 ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்சது. நாங்கள் நூடுல்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் நூடுல்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்க்கட்டாங்க. நூடுல்ஸ் என்ன மாதிரி இருக்கு? நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்களுக்கு கையால் சாப்பிட முடியாதான்னு. நாங்கள் சாப்பிடுவோம், கைகள் இருக்கும் கஞ்சி. நூடுல்ஸ் சாப்பிட பார்ப்போம். நல்லா இருக்கும் நூடுல்ஸ். சாப்பிட்ற பார்த்தாலே தெரியுது. நல்லா இருக்கு. இதுதான் சொல்றது, கையில் சாப்பிடுங்க. இல்லைப்பா, இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னு சொல்லுங்க, கையில் சாப்பிட்டா கைகள் வரும்ப்பா. கரெக்டா? இதையும் சோழன் வாசம் இல்லை. போய்க்கு கோபம் முக்கியமான விஷயம் இல்லை. எனக்கு வெக்கம் துப்பம் ஒன்றுமே இல்லை. அது என்னது? சூப், சிக்கன் சூப். சுடுவது சரியா? குடிச்சு பார்க்கட்டா? நான் கடுவில் குடிக்கக்கூடாது. வாய் அள்ளிட்டு சுடுவது. ஆனால் நல்லா இருக்கு. ஆகட்டும், சாப்பிட குடிப்பேன். நீங்கள் சாப்பிடல? வீடியோ எடுக்க விட்டா நான் எப்படி சாப்பிட்றது? சரி சாப்பிட. அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. சரியான பசி கூட தான் சாப்பிடுங்களா? கொஞ்சம் தான் போடுறேன். வீடியோக்காக தானே? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன், கூட சாப்பிடுவேன். நானுமே வீடியோக்காக பார்த்தேன். எப்படி இருக்கு சாப்பாடு? சூடாக இருக்கு. சூடாக தான் இருக்கு. உடனே கொண்டு வந்தா சூடாக இருக்கு. அள்ளி சாப்பிட நல்லா இருக்கு. ஒரு ஜூஸ் தான் உங்களுக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். இதை விட நல்லா இருக்கு. இதை விட இதுதான் நல்லா இருக்கு. அப்போதான் நீங்கள் இதான் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க? இல்லை, என்ன நீங்கள் தான் இதை ஆர்டர் பண்ணிடுவீங்க? நான் காட்டுறேன் அந்த புக் எடுத்து. மேலே இருந்து தான் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க. முதலாவது இருந்தேன். ஓ, அதுதான் இது. அதுதான் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை,
ஆர்டர் பண்ணினா இல்லை எனக்கு தான் பக்கமா இல்லையா ஏன் வெக்கமாக உங்களோட இருக்கப்பட்டு வெக்கமான கோசம் இருந்தால் என் உங்களை கல்யாணம் செஞ்சு நானும் ஆர்டர் பண்ண சாப்பிட்றீங்களே கொஞ்சம் சரி உண்மையா இந்த கை சாப்பிட்றதுக்கு கஞ்சி பார்க்கலாம் கையாலே சாப்பிட்டுக்கலாம் கலந்து சாப்பிட்டா டேஸ்ட் வராது சிக்கன் 65 கொஞ்சம் கடந்து காணையில் எங்க எடுத்துட்டாங்களா திரும்ப திரும்ப எடுத்துட்டாங்க நான் 2 துண்டு தான் எடுத்தேன் போல நீங்கள் எனக்கு என்ன தெரியுமா இதோட சம்பல் இருக்கு சீனி சம்பல் ஆனால் உரைக்குது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஓகேயா நல்லா இருக்கா நீங்கள் சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அது சரிதான் கொஞ்சமாவது மிச்சது நாங்கள் லக்கிக்கு வாங்கி கொண்டு போவோம் லக்கிக்கு நாங்கள் வளமையாக சாப்பாடு கட்டி கொண்டே வைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இது ஃபுல்லாகவே மிஞ்சிட்டுதுண்டு எங்களுக்கு போதும் அப்போ நாங்கள் இதை லக்கி கட்டிட்டு போவோம் என்ன போகிறது டைமில் இந்த ஐஸ் கட்டி இருக்குது தானே அது உரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது அதையும் குடிக்கிறீங்களப்பா சில அது என்ன போட்டு வலிக்கிட்டாம் வாங்கலை தற்கொலை எதுவும் பண்ணிடாங்க பிறகு நிர்வாகம் பொறுப்பேற்காது அங்கே பார்த்தீங்கன்னா ஆனவண்ணா என்ன உணவுன்னா பண்ணா தமிழ் அறிச்சுவடி இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு துணியும் வாங்கிட்டு வந்துட்டோம் இனி அந்த துணியை நான் சட்டை தைக்கணும் இனி அதுக்கு கொஞ்சம் நேரமாகும் என்ன ஊற்றி வச்சிருக்கீங்க வீடியோவில் அது ஒன்றும் இல்லை நான் தைக்கும் போது உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த தையல் வீடியோவும் போடுறேன் இது வந்து ரோட்ல வித்தது சோழன்னு பாவம் தானே வித்து கொண்டிருக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தால் எனக்கு தான் 2 வாங்கி கொடுத்தேன் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்றதுக்கு தான் நான் ஏன் பாவம் தானே எவ்வளோ நேரம் வச்சிருப்பினவன்ற ஒரு இதில் தான் வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்